கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். ஏப்ரல் மாதத்துக்குரிய நடப்பு செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நல்ல முறையில் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே இருங்க. நடுவில் கேட்குற கேள்விகளுக்கு சூப்பராக பதில் சொல்லுங்க. ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஏப்ரல் மாதத்துக்குரிய நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தேர்வு களம். சரி, தேர்வு களம் அப்படிங்கிற பேர்ல ஒரு செயலி, ஒரு மொபைல் ஆப்பை வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திருக்காங்க. என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத பாருங்கம்மா. சரியா, போட்டி தேர்வர்களுக்கு உதவும் வகையில், சரியா பார்த்துக்கோ, உங்களுக்காக தான் தேர்வுக்களம் என்ற புதிய ஒருங்கிணைந்த அப்படின்னா நிறைய விஷயங்கள் உள்ள சேர்த்துக்கிறாங்க. நிறைய பயன்பாடு ஒரே செயல கிடைக்கும். புதிய ஒருங்கிணைந்த கைபேசி செயலியை பிப்ரவரி 13, 2026 அன்று தமிழக அரசினால் தொடங்கப்பட்டது. செய்தியில வந்துகிட்டே இருக்கும். இனிமே கவனமா இருந்துக்கோங்க. சரிங்களா? உள்ளடக்கம்: டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, சரியா, எம்ஆர்பி மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், டிஎன்யூஎஸ்ஆர்பி சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், எல்லா தேர்வுகள் தொடர்பான தகவல்கள் இந்த ஒரே செயலில் கிடைக்கும். அதனால தான் இதை ஒருங்கிணைந்த மொபைல் செயலின்னு சொல்றாங்க. பேர் மறந்துடாதீங்க. தேர்வுக்களம். சரியா? சேவைகள்: தேர்வுக்கு விண்ணப்பித்தல், அப்ளிகேஷன் போடுறது, அடுத்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றது, எல்லா அப்புறம் எக்ஸாம் தொடர்புடைய எல்லா முடிவுகள், சரியா, ரிசல்ட் முத கொண்டு எல்லாமே பார்க்க முடியும் ஒரே செயலில. பேர் மறந்துடாதீங்க. தேர்வுக்களம். சரியாமா? அடுத்த செய்தி பாருங்க. இந்தியாவின் முதல் சட்டப்பூர்வ செயலற்ற கருணை கொலை. இது கண்டிப்பா கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா முக்கியமான வழக்குகள், கேசஸ் எல்லாம் வரும்போது அதை எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. பாருங்க, இந்தியாவின் முதல் சட்டப்பூர்வ செயலற்ற கருணை கொலை அப்படின்னா என்னங்கிறத பாருங்க. சரியா? நபர் யாருக்கு செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராணா அவர்கள். அவருடைய வயது 32 வயது. சரியா? என்ன சம்பவம் சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட 3-4 மாசமா இது நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. பாருங்கம்மா சம்பவம். உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தை சேர்ந்தவர், பஞ்சாப் பல்கலைக்கழக மாணவர், சரி, பிடெக் மாணவர் ஹாரிஸ் ராணா. அப்ப எந்த மாநிலம் சேர்ந்தவர்? உத்தரப்பிரதேசம். படிச்சது பஞ்சாப் யூனிவர்சிட்டி. பிடெக் வந்து படிச்சுட்டு இருக்கிறார். படிச்சுட்டு இருக்கும்போது 2013ஆம் ஆண்டில் 4வது மாடியில் விளையாடி கொண்டிருந்த போது கீழே தவறி விழுந்தார். 13 ஆண்டுகளாக, ஏன்னா 2013 இப்போ 2026, சரியா, 13 ஆண்டுகளாக அவர் கோமா நிலையில் இருந்தார். ஹாரிஸை கருணை கொலை செய்ய அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அவரின் பெற்றோர்கள் ரெட் மனு தாக்கல் செய்தனர். எங்களுக்கு வயசாயிருச்சது, காசும் செலவும் நிறைய போயிட்டு இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அதனால அவரை என்ன பண்ணிருங்க, கருணை கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் என்ன மனு தாக்கல் பண்றாங்க? ரெட் மனு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன நடந்துன்னு சொல்லி பாருங்க. தீர்ப்பு. என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது, யார் தீர்ப்பு வழங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பார்திவாலா மற்றும் கே.வி. விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கு அனுமதி வழங்கியாச்சு. சரிங்களா? கருணை கொலை வழங்குவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. எப்படி அந்த செயலற்ற கருணை கொலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோமா. இப்போ கருணை கொலை அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு விஷ ஊசி போட்டு அப்படியே அவங்கள கொலை பண்றது, அது வந்து கருணை கொலை. இது செயலற்ற கருணை கொலை அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கருணை கொலைக்கும் செயலற்ற கருணை கொலைக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால சொல்றேன். உயிர் காக்கும் கருவிகள் அகற்றப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவருடைய உயிர் இழந்தது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். உயிர் காக்கும் கருவிகளை அகற்றிடுவாங்க. விஷ ஊசி மாதிரிலாம் போடாம உயிர் காக்கும் இந்த கருவிகளை அகற்றினாலே போதும், மூச்சு விட முடியாம கண்டிப்பாக அவங்க வந்து சாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அவங்க இறந்துட்டாங்க. அந்த சம்பவம் நடைபெற்றது எங்கம்மா? டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை. சரி, எய்ம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். சரிங்களா? எய்ம்ஸ் இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்பட்ட இடம் இந்த டெல்லி. தொடங்கப்பட்ட வருஷம் 1956. மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை. அது மாதிரி தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தோப்பூர் அமைந்துள்ள மாநிலம், சரி, மாவட்டம் மதுரை. மறந்துடாதீங்க. அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி வழங்கி வரும் நிறுவனத்தின் பெயர் ஜிகா. இது வந்து கூடுதல் செய்தி, விட்டுறாதீங்க. சரிங்களா? ஓகே. சட்ட பின்னணி. இந்த கருணை கொலைக்கு பாருங்க, இந்தியாவில் செயலற்ற கருணை கொலை சட்டப்பூர்வமானது, ஆனால் தீவிர கருணை கொலை, அதாவது விஷ விஷயம் அந்த மாதிரி போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய முடியாது, சட்ட விரோதமானது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு, அருணா ஷான்பாக் என்பவருக்கு இதே மாதிரி செயலற்ற கருணை கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதை பண்றதுக்கு முன்னாடியே அவரே உயிரிழந்துட்டதுனால அது வந்து நியூஸ்ல வரல. இந்த சம்பவம் நடைபெற்றது 2011ஆம் ஆண்டு. மறக்காதீங்க. முக்கியமானது விட்டுறாதீங்க. அதாவது இந்தியாவில் இதுக்கு பெர்மிஷன் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி எக்ஸாம்ல கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. சரிங்க? அடுத்தபடியாக பாருங்க, அகைன் இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட முக்கியமான செய்தி பாருங்க. மதம் மாறினால் எஸ்சி அந்தஸ்து ரத்து, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. என்னங்கிறத பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கேள்விகளை தான் நடப்பு செய்தியில் மையப்படுத்தி சப்ஜெக்ட் அப்படி கேட்பாங்க. பாருங்க. சரிங்களா? எப்படி அந்த எஸ்சி அந்தஸ்தை ரத்து பண்ணாங்கன்னு சொல்லி பாருங்க. ஹிந்து, சீக்கிய அல்லது புத்த மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு மாறினால் சம்பந்தப்பட்ட அந்த நபர் தனது பட்டியலின சமூக அந்தஸ்தை இழந்து விடுவார். என்ன சொல்லியிருக்கிறாங்க? எந்த ஒரு மதம், இந்து, சீக்கிய, புத்த மதத்திலிருந்து
வேற ஒரு மதத்துக்கு மாறினாங்க அப்படின்னா, ஒரு எஸ்சி மக்களா இருந்துட்டு வேற மதத்துக்கு மாறினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எஸ்சி அப்படிங்கிற அந்தஸ்தினை இழந்து விடுவார் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எனவே எஸ்சி சமூகத்துக்கான சட்ட பலன்களை அவர் பெற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சரிங்களா? இது எதுக்கு நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கிற அந்த வழக்கின் பின்னணியை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். சரி, வழக்கு பின்னணி: ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கிறிஸ்தவ மத போதகர், அவரோட பேரு சிந்தடா ஆனந்த். சரியா? சிந்தடா ஆனந்த் வழக்கு. அவர் வந்து கிறிஸ்தவ மத போதகர். யாருக்கும் முடியே அக்காலா ராமி ரெட்டி. சரியா? இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும்போது மாத்தி மாத்தி திட்டி இருக்கிறாங்க. சரிங்களா? சில பேட் வேர்ட்லாம் போட்டு யூஸ் பண்ணிருக்கும் போது ஒரு கேஸ் போட்டுக்கிறாங்க. அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும்போது தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் ஒரு என்ன சொல்றது, எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர், என்னை இப்படி திட்டாங்க, அவங்க மேல இப்படி வழக்கு பதிவு போட்டுக்கிறேன், தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதிடும் போது அவங்க சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க, இப்போ வந்து நீங்க கன்வெர்ட் ஆயிட்டீங்க, அதனால எஸ்சி அந்த மதத்திற்கு அந்த ஜாதிக்குரிய அந்த பலன்களை நீங்க அனுபவிக்க முடியாது, அதனால இந்த கேஸ் வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சட்டம் சொல்வது என்ன, இதுதான் முக்கியமானது. பாருங்க, இந்திய அரசமைப்பு சட்ட பிரிவு 342 அதுல பிரிவு 1 கீழ் குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்த 1950ஆம் ஆண்டு எஸ்சி சமூகத்துக்கான அரசமைப்பு சட்ட உத்தரவின் பெயரில் சரியா பிரிவு 3 குறிப்பிடப்படாத எந்த ஒரு மதத்திற்கும் மாறுகிற போது, நோட் பண்ணிக்க, எந்த ஒரு மதத்திற்கும் மாறுகிற போது பிறப்பு எத்தகையதாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்க எஸ்சி அந்தஸ்தினை உடனடியாக இழக்க செய்யும். சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, சரியா, என்சிஎஸ்சி எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த என்சிஎஸ்சியுடன் தொடர்புடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் எது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. முடிஞ்சா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இந்த மூணுக்கும் என்ன ஆர்டிகிள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் வராது. கொஞ்சம் பாருங்க, நமக்கும் சில தேடல்கள் இருக்கணும், அதனால ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். ஓகேவா? கரெக்டாக கமெண்ட்ஸ் அந்த பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்வம் உள்ளவங்க இந்த வருஷமே பாஸ் பண்ண நினைக்கிறவங்க சில எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டுதாகணும், முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பாருங்க, முக்கியமானது என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட முக்கியமான செய்தி, நீலக்கொடி சான்றிதழ். சரி, ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். சரிங்களா? அப்படி நான் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த நீலக்கொடி சான்றிதழ் என்பது டென்மார்க், சரியா, 10க்கு 10 10 மார்க், சரி, டென்மார்க்கை தலைமையாக கொண்ட சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை, சரி, ஃபவுண்டேஷன் ஃபார், நோட் பண்ணிக்கோங்க, இதை இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன், ஷார்ட் நேம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், சரி, FEEன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு வழங்கும் ஒரு சர்வதேச அங்கீகாரம். சரிங்களா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு சொல்லி பாருங்க. டென்மார்க்கின் தலைநகரம் கோபன் ஹேகன். என்னமா? டென்மார்க்கின் தலைநகரம் கோபன் ஹேகன். இதுல சின்னதா நீங்க தேடி பாருங்க. இந்த கோபன் ஹேகன்ல எந்த ஆண்டு இந்த காப் மாநாடு நடைபெற்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் எப்பவுமே ரொம்ப முக்கியமானது. இதை நான் சொன்னா டைவர்ட் ஆகி வேற எங்கேயும் போன மாதிரி இருக்கும். ஆனா இதை தவிர்க்காதீங்க. இந்த காப் மாநாடு அப்படின்னா ஒரு பருவநிலை மாநாடு, கிளைமேட் சேஞ்ச் ஒரு சமிட் சொல்லுவாங்க. இந்த கோபன் ஹேகன்ல எந்த ஆண்டு நடைபெற்றது இந்த மாநாடு? சரி, அதையும் கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில மாணவர்கள் நடுவில் அப்பப்போ கேள்வி கேளுங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்குன்னு சொன்னதுனால எக்ஸ்ட்ரா கேள்வி. தூய்மை, நீரின் தரம், பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவற்றில் 33 கடுமையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் கடற்கரைகள், படகு துறைகள் மற்றும் நிலையான சுற்றுலா செயல்பாடுகளுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க? முக்கியமான ஒரு 33 கண்டிஷனை போட்டு எந்த கடற்கரை சூப்பரா இருக்குது, தூய்மையா இருக்குது, நீரின் தரம், பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் எங்க நல்லா இருக்குது, அதன் அடிப்படையில் தான் இந்த FEE அமைப்பினால் டென்மார்க் நாட்டை சேர்ந்தது இந்த ப்ளூ ஃபிளாக் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா அந்த இடத்துக்கு போகலாம், டூரிசம் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் வரும். அதற்காக தான் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நோக்கம் நிலையான சுற்றுலா மற்றும் நீல பொருளாதார, ப்ளூ எக்கனாமி சொல்லுவாங்கல்ல, எனப்படும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துது. எல்லா மக்களும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க, பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த சர்டிஃபிகேட் வாங்க, நீல பொருளாதாரம் அப்படிங்கிற, சரியா, இந்த ப்ளூ சர்டிஃபிகேட் வாங்கின அந்த கடற்கரைக்கு வந்தாங்க அப்படின்னா நிறைய கண்டிப்பா கொடுக்கல் வாங்கல், ஒரு பொருளை வாங்குறது, சுற்றுலா மேம்படும், கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் வரும். அதுவும் ஒரு முக்கியமான நோக்கம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கை பாருங்க. RRB SSCக்கு தேவையானது ஒடிசாவின் சந்திரபாகா, சந்திரபாகா கடற்கரை ஜூன் 2018ஆம் ஆண்டில் இந்த சான்றிதழை பெற்ற ஆசியாவின், இந்தியா மட்டும் இல்ல, ஆசியாவின் முதல் கடற்கரை. சரிங்க? ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் வாங்கினது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுமா, சந்திரபாகா, ஒடிசா. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் கோவளம் கடற்கரை 2021ஆம் ஆண்டில் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய புதுச்சேரியில் ஈடன் கடற்கரை 2021ஆம் ஆண்டில் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் முதல் முறையாக நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற கடற்கரை கோவளம், வருஷம் 2021ஆம் ஆண்டு. சரிங்களா? அடுத்த செய்தி போலாமா?
அடுத்த செய்திகள் இடம்பெற்ற சில முக்கியமான ஒரு வரி செய்திகள் சார். ஒன் லைனர் நியூஸ் பாருங்க. ஒரு வரி செய்திகள் அசால்ட்டா தள்ளிடக்கூடாது, ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோ சார். திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. ரீசெண்டா நியூஸ்ல வர்றது காரணம் மூன்றாம் பாலினத்தவர், அதாவது திருநங்கைகள் அவங்களுக்கான இந்த மூன்றாம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. இல்ல சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, சில பிரச்சனைகள் வந்திருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதை ஒருத்தங்க திருநங்கை அப்படிங்கிறதுக்கு அவங்களா சொல்லிக்க கூடாது, அதற்கு சான்றிதழ்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த புதிய திருத்த மசோதால சொன்னதுனால சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய திருநங்கைகள் தினம் எப்போ கடைபிடிக்கப்படுகிறது? தேசிய திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15ஆம் தேதி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த திருநங்கைகள் மூன்றாம் பாலினத்தவர் சொல்லுவாங்கல்ல, அவங்க பார்ப்பதற்கு ஆண்கள் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா திரு நம்பி, பெண்கள் மாதிரி இருந்தாங்கன்னா திரு நங்கை அப்படிங்கிற பெயரை சூட்டியவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். சரிங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கான நல வாரியம் வெல்ஃபேர் போர்டு வந்து தொடங்கப்பட்ட வருஷம் 2008ஆம் ஆண்டு. அந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறது 2006, அவங்களுக்கு நல வாரியம் 2008, மறந்துடாதீங்க. திருநங்கைகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. சரியாமா, இப்போ ரீசெண்டாக 2026 ஒரு மசோதா கொண்டு வந்துருக்கிறாங்க. அடுத்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? 19வது ஐபிஎல் கிரிக்கெட் 2026 இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி முதல் முறை நடைபெற்ற வருஷம் 2008. 2008ஆம் ஆண்டில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் எதுமா பிசிசிஐ, சரி பிசிசிஐனா போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா, இவங்க தான் தொடங்கி இருக்கிறாங்க. சமீபத்தில் 2026ஆம் ஆண்டில் நடைபெற்று வருவது 19வது ஐபிஎல். சரியா, இதுக்கு முன்னாடி 2025ஆம் ஆண்டில், அதாவது 18வது அந்த ஐபிஎல் போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் யாருமா? ஆர்சிபி. எந்த ஆண்டிற்கானது? 2025. அது 18வது ஐபிஎல். விராட் கோலியோட ஆர்சிபியும் ஸ்மிருதி மந்தனா அவர்களோட ஆர்சிபி அணியும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. விராட் கோலி அவர்கள் அப்படின்னாலே அவருடைய ஜெர்சி நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்பர் 18, 18. இப்போ இந்த 2025ல் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணது 18வது ஐபிஎல், மறக்காதீங்க. சரிங்களா, அதே மாதிரி கூடுதல் ஒரு செய்தி, 2018 விராட் கோலி அவர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் 2018. 2018ல் இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருதான கேல் ரத்னா விருது வழங்கப்பட்ட வருஷமும் 2018 விராட் கோலி அவர்களுக்கு. 18 விராட் கோலி, மறக்காதீங்க. சரிங்களா, அடுத்து 2026ஆம் ஆண்டிற்கான விமன் பிரீமியர் லீக்ல அகைன் ஆர்சிபி அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போட்டி சரிங்களா, அதாவது இந்த முதல் போட்டி இப்போ ரீசெண்டா, ஓகேவா, இப்போ ஆண்களுக்கான போட்டி வந்து நடைபெற்ற ஒரு இடம். சரிங்களா, முதல் போட்டி நடைபெற்ற இடம் சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகாவின் பெங்களூர்ல இருக்கு. சரிங்களா, மேட்ச் நடக்கட்டும் ஐபிஎல், அது அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் முக்கியம் கிடையாது. ஆனா அங்க இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படிங்கிறது முக்கியமான டேட்டா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கமா இருக்குது? பெங்களூரு. சரியா, ஒரு கேள்வி கேட்கலாமா? சென்னையில் அமைந்துள்ள கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் பெயர் என்ன? டக்குன்னு உடனே டைப் பண்ணிடாதீங்க. சேப்பாக்கம் அப்படின்ட்டு, சேப்பாக்கங்கிறது இடத்தோட பேரு, ஸ்டேடியத்துக்கு என்ன பேருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா, சரி, முதல் போட்டி மொத்த அணிகள் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பார்த்துக்குமா? ஐபிஎல் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா அதிக முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ். இந்த ரெண்டு டீம் தான் கடைசியில் யாரு டாப்ல இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்ட மாதிரி தெரியுது இப்போ இருக்கிற ஐபிஎல் மேட்ச்ல. சரிங்களா, 5 முறை சாம்பியன். அதிக ரன்களை குவித்தவர் சரிங்களா கிங் கோலி, விராட் கோலி. அதிகபட்ச விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் யுஸ்வேந்திர சகல் அவர்கள். சரிங்களா, என்ன சிறப்பு பாருங்க, ஒரு முக்கியமான செய்தி இந்த மாதிரி தான் கேட்கலாம். 2010ஆம் ஆண்டில் ஐபிஎல் போட்டியானது யூடியூப்பில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. சரியா, லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. இதன் மூலம் உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கிற முக்கியமான ஒரு விளையாட்டு போட்டி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல லைவா டெலிகாஸ்ட் பண்ணது இதுதான் முதல் முறை. எந்த வருஷம்? 2010. சரிங்களா, இந்த யூடியூப் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2005ஆம் ஆண்டு. முடிஞ்சா பதில் சொல்லுங்க, யூடியூப்பை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, அடுத்தபடியாக ஏன்னா சோசியல் மீடியா எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்கம்மா. சரிங்களா, எல்லாமே முக்கியம்தாம்மா. சரிங்களா, செலக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்கள். சரியா, புகலிட துறைமுகங்கள். சரிங்களா, ஏதாச்சும் ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள போயிருக்கும்போது அந்த கப்பல்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேதாரம், ஒரு பிரச்சனை, ஒரு ரிப்பேர் ஆகுது, ஏதாச்சும் ஒரு ஃபியூயல் எரிபொருட்கள் தேவை, அப்படிப்பட்ட டைம்ல பக்கத்துல ஒரு துறைமுகத்தில் போயிட்டு புகலிடம் கோருவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. அந்த துறைமுகத்துக்கு தானே பேரு புகலிட துறைமுகங்கள். சரிங்களா, பாருங்க, இந்திய கடல்சார் பாதுகாப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்களை அதானி போர்ட்ஸ், சரியா என்ன போர்ட்ஸ்? அதானி போர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனமானது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. சரிங்களா, இது சர்வதேச கடல்சார் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நெதர்லாந்தின் பிரபல ஸ்மித் சால்வேஜ் நிறுவனம் மற்றும் கடல்சார் அவசர கால செயல்பாட்டு மையத்துடன் இணைந்து இந்த அதானி குழுமம் அமைத்துள்ளது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா பாருங்க,
கடல் பயணத்தின் போது எதிர்பாராத விபத்துகள் ஒரு கப்பலுக்கு ஏற்படலாம், ஒரு என்ஜின் கோளாறுகள் ஏற்படலாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு கூட எரியலாம். இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் அந்த கப்பல்கள் பாதுகாப்பாக தஞ்சம் அடைவதற்கு ஒதுக்கப்படும் இடமே என்ன பேர் சொல்றாங்க, புகலிட துறைமுகம். சரிங்களா? பாருங்க, இந்தியாவின் 11,000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதியை பாதுகாக்கும் வகையில் நாட்டின் இருபுறமும் சரியா 2 சைடு சரியா கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை 2 பகுதியும் சரி தலா ஒரு துறைமுகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எது அப்படிங்கிறது முக்கியமானது. சரிங்களா? எல்லா துறைமுகங்கள் இருந்தாலும் இப்படி செய்தியில் வரும்போது அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மேற்கு கடற்கரையில சரி மகாராஷ்டிரா மாநிலம் அந்த லைன்ல இருக்கிற மேற்கு கடற்கரையில மகாராஷ்டிரா மாநிலத்தின் ராய்காட் மாவட்டத்தில் உள்ள திகி துறைமுகம் அரபிக்கடல் சரியா திகி துறைமுகம் அரபிக்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா வழித்தட கப்பல்களுக்கும் அதே மாதிரி கிழக்கு கடற்கரையில் சரி வெஸ்ட் பெங்கால் சரி அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கிழக்கு கடற்கரையில் ஒடிசாவின் உள்ள கோபால்பூர் துறைமுகம் வங்கக்கடல் மற்றும் மலாக்கா நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கும் புகலிடமாக செயல்படும் சொல்லிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க மக்களே. சரியாமா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து அகைன் ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. வேர்ல்ட் எக்கனாமி, அமெரிக்க எக்கனாமி தொடர்புடைய செய்தி. அமெரிக்க டாலர் நோட்டுகளில் ட்ரம்ப் கையொப்பம். சரிங்களா? அமெரிக்காவோட கரன்சி தெரிஞ்சிருக்கும் டாலர், அதுல யார் சைன் போடுறாங்க, இதுக்கு முன்னாடி யார் போட்டாங்க, இப்போ யார் முதல் முறையாக போட போறாங்க அப்படிங்கிற செய்தி பார்க்க போறோம். நம்முடைய இந்தியன் கரன்சி நோட்ல யார் சைன் போடுவாங்கம்மா சொல்ல பார்க்கலாம். புதுசாக நம்மளுடைய எல்லா கரன்சி நோட்லையும் யாரோட சைன் இடம்பெற்று இருக்கும், இந்திய ரிசர்வ் வங்கியின் சரிங்களா அந்த கவர்னரோட கையெழுத்து இடம்பெற்று இருக்கும். எதை தவிர தெரிஞ்சவங்க பதில் சொல்ல பார்க்கலாம். எந்த கரன்சி நோட்டை தவிர அனைத்து கரன்சி நோட்டுகளிலும் ஆர்பிஐ கவர்னரின் கையெழுத்து இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? அந்த ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து இடம்பெறாத நோட்ல யாருடைய சைன் இடம்பெற்றிருக்கும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? ஓகே பாருங்க, அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சரிங்களா எதிர்காலத்தில் வெளியிடப்படும் அமெரிக்க டாலர் நோட்டுகளில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கையெழுத்து இடம்பெறும் என அமெரிக்காவின் கருவூலத்துறை இந்த ட்ரெஷரி அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? எதை முன்னிட்டு 250வது ஆண்டு என்னன்னு சொல்லி பாருங்க. அமெரிக்காவில் 1861ஆம் ஆண்டில் காகித பணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பதவியில் இருக்கும் ஓர் அதிபரின் கையொப்பம் டாலரில் இடம்பெறுவது இதுவே முதல் முறை. இதுவரைக்கும் 1861க்கு அப்புறம் அமெரிக்காவில் எந்த ஒரு அமெரிக்க அதிபரின் கையெழுத்து இடம்பெற்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வரப்போது அதில் யார் சைன் போட போறாங்க, அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், குடியரசு கட்சியை சேர்ந்தவர், மறந்துடாதீங்க. ஓகேவா? வழக்கமாக இந்த அமெரிக்க டாலர் நோட்டுகளில் அந்த நாட்டின் கருவூல அதிகாரி, நிதியமைச்சர் ஆகிய இருவரின் கையொப்பங்கள் மற்றும் மட்டுமே இடம்பெறுவது அவங்களுடைய மரபு. ஓகேவா? ஜூன் 2026 இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறமா வெளியிடப்படும் புதிய டாலர் நோட்டில் ட்ரம்பின் கையொப்பம் மற்றும் நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட்டின் கையெழுத்து இடம்பெற உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் வரப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அமெரிக்கா பிரிட்டன் நாட்டிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற நாள் ஜூலை 4, 1776. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 250 ஆண்டுகள் தாண்டி போட்டுக்கிறாங்க அமெரிக்கான்னு சரிங்களா? அப்போ பிரிட்டன் கூட சரி அமெரிக்கா கூட யாருக்கு கீழே தான் அடிமையாக இருந்திருக்கிறாங்க, பிரிட்டன் மறந்துடாதீங்க. ஓகேவா? அமெரிக்கா சரி 1776 அமெரிக்கன் விடுதலை நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா ஸ்பெஷல் 250 இயர்ஸ். அடுத்து ரெகுலரா நியூஸ்ல வர ஒரு செய்தி பாருங்க. 130வது இந்திய அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025 சரி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் 130 சரி 2025 அறிமுகம் என்னன்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? முக்கியமானது, ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயத்துல கூட வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் பாருங்க. கடுமையான கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் பிரதமராக இருக்கலாம், ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம், அவங்க தானாகவே பதவி நீக்கம் செய்ய இந்த மசோதா வழிவகை செய்கிறது. சரிங்களா? அதாவது ஒரு 5 வருஷம் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு 5 வருஷம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அளவில் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு பிறகு சரிங்களா 30 நாட்கள் கண்டினியூஸா ஜெயில இருந்தாங்கன்னா 31வது நாள் ஆட்டோமேட்டிக்கா பிரதமராக இருக்கலாம், நான் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கலாம், இல்லாட்டா ஏதோ ஒரு மினிஸ்டராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களுடைய பதவியை தானாகவே ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லாட்டா ராஜினாமா செய்ய வைக்கப்படுவார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மசோதா முக்கியமானதை பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் சட்டம் 75, 164 மற்றும் 239 AA ஆகியவற்றை திருத்த முன்மொழிகிறது. இதை கொண்டு வரணும்னா இந்தந்த ஆர்டிகிள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மேலும் இது ஒன்றிய பிரதேச அரசு சட்டம் சரி யூனியன் பிரதேச அரசு சட்டம் 1963 மற்றும் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திட்டம் 2019 சரியா ஜம்மு காஷ்மீர்
மாநிலமாக இருந்தது, அது யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது 2019. சரி, 2019 ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் இன்னொரு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 ஆகியவற்றிலும் மாற்றங்களை செய்கிறது. சரிங்களா? சரி, பாருங்க. பதவி நீக்க, சில பதவியை பறிக்க வகை செய்யும் 3 மசோதாக்கள் எவை அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அரசமைப்பு சட்டத்தின் 113வது திருத்த மசோதா 2025, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்ட திருத்த மசோதா 2025, யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்தம் மசோதா 2025. இந்த 3 மசோதாக்களையும் தான் சரிங்களா இது வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த பதவியை இந்த 3 மசோதாக்களின் மூலமாக தான், இந்த 3 மசோதாக்கள் திருத்தங்கள் கொண்டு வரது மூலமாக தான் பதவியை வந்து நம்ம பறிக்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதோட பின்னணியை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த புதுசாக உள்ள இந்த சட்டம் நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் அந்த பழைய சட்டம் எக்ஸாம்ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு, விட்டுறாதீங்க. சரிமா? அடுத்தபடியாக இந்த 3 மசோதாக்களும் மக்களவையில் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. சரி, புதுசாக ஒரு மசோதா இப்படிலாம் கொண்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க தான் அறிமுகப்படுத்துவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? முடிஞ்சா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே 130 பார்த்துட்டுமா, 128 இது நிறைய ஒரு எபிசோட நான் கேட்டதான். 128 மற்றும் 129வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில்ஸ் எதனுடன் தொடர்புடையது? முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லும் போது உங்களுக்கு மெமரியில் இருக்கும், அதுக்காக தான். முக்கியமான ஒருவரி செய்திகள் செய்தித்தாள்களில் இடம்பெற்றது. சரியா? நேபாள நாட்டின் 47வது மற்றும் இளம் வயது பிரதமராக பதவியேற்றார் பாலேந்திர ஷா. சரியா? பாலேந்திர ஷா அவர்களின் வயது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 35 தான். சரியா? இதன் மூலம் நேபாள நாட்டின் இளம் வயது பிரதமர் அப்படிங்கிற பதவியை ஏற்றிருக்கிறாரு. 47வது பிரதமர். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, அடுத்து இல்லை ஒரு கேள்வி கேட்கலாமா? நேபாள நாட்டில் அமைந்துள்ள முக்கியமான ஒரு சர்வதேச அமைப்பு இருக்குது. அது என்ன அமைப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். சரி, ரொம்ப முக்கியமானது. இந்தியா அதில் மெம்பராக இருக்கிறாங்க. ஓகேவா? நேபாள நாட்டின் அதிபராக இருப்பவர் ராம் சந்திரா பௌடேல் அவர்கள். 2026-27 நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபியில் நிதி பற்றாக்குறை 4.3% இருக்கும் என பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டது. எல்லாமே ஒன்லைனர் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க மக்களே. சரியா? அடுத்தபடியாக G7 மாநாடு 2026. சரியா? சூப்பரானது, சாலிடா கேட்பாங்க எல்லா எக்ஸாம்லையும். பாருங்க, G7 அப்படிங்கிறது குரூப் ஆஃப் 7. சரியா? அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகள், ஒரு 7 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு பேர் தான் G7 சொல்லுவாங்க. 2026ஆம் ஆண்டிற்கான மாநாடு. அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க 52வது G7 மாநாடு 2026ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சின் ஏவியன் லெஸ் பைன்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. ஓகேவா? 2003ஆம் ஆண்டுல இதே இடத்துல மாநாடு நடைபெற்றது. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து 2வது முறையாக G7 மாநாடு இங்கு நடைபெற உள்ளது. G7 மாநாட்டின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் தற்போதைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள். அவர் தான் இந்த G7 மாநாட்டிற்கும் தலைவராக இருக்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டின் அதிபராகவும் இருக்கிறாங்க. மாநாடு நடைபெற உள்ள நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15 முதல் ஜூன் 17 வரைக்கும் 2026ஆம் ஆண்டில். இதில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 பேரும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா. இந்தியா கிடையாது, சைனா கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் கொடுத்துட்டு எந்த அமைப்பு இந்த நாட்டில் உறுப்பினராக இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? இருந்தாலும் இந்தியா வந்து இதில் உறுப்பினர் இல்லாட்டினாலும் இந்தியா, பிரேசில், தென்கொரியா, கென்யா ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? முக்கியமான ஒரு நாடு சீனா இந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுவிக்கவில்லை, மறந்துடாதீங்க. சரிங்களா? G7. சரி, G7 பத்தி ஒரு பின்னணி தெரிஞ்சுக்கோங்க. G7 அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது மார்ச் 25ஆம் தேதி 1973ஆம் ஆண்டு. சரிங்களா? நிறுவப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி. சார், டிசினா என்னமா? டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா. மறக்காதீங்க. மேப்லாம் பார்க்கும்போது வாஷிங்டன் எழுதிட்டு கீழே சின்னதாக கண்ணுக்கு தெரியாம டிசின்னு கொடுத்துருப்பாங்க. டிசியோட ஃபுல் ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா. ஓகேவா? முந்தைய பெயர் G8. சரியா? ரஷ்யா நீக்கப்பட்டது. சரியா? அப்போ 8 நாடுகளை கொண்டது. அப்போ G8 சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யா நீக்கப்பட்ட பிறகுதான் அதுக்கு என்ன பேரு? G7. மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே. ரஷ்யா நீக்கப்பட்ட வருஷம் 2014. சரிங்களா? இந்த G6 நாடுகளின் முதல் உச்சி மாநாடு நவம்பர் 15, 1975ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. இன்னைக்கு டேட்ல நவம்பர் 15. ஓகேவா? சொல்ல பார்க்கலாம். இந்தியாவில் நவம்பர் 15ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு நபரின் பிறந்த நாள் என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? தேடும்போது உங்களுக்கு நாலேஜ் வளரும்.
நம்ம இதில் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்ல பார்க்கலாம். நவம்பர் 15 இந்தியாவில் என்ன தேசிய தினம் அப்படிங்கிற சொல்லுங்க. முக்கியமான ஒரு தலைவரின், ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பிறந்த நாள். ஓகேவா? அடுத்து முதல் G7 மாநாடு, சரி G6 பதிலாக G7 மாறிய பிறகு முதல் மாநாடு 1976 அமெரிக்காவில் நடைபெற்றது. ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பட்டியலிடப்படாத உறுப்பினர் ஆகும் இந்த G7 அமைப்பில். ஓகேவா? G7 அமைப்பின் 50வது மாநாடு நடைபெற்ற வருஷம் 2024. அதில் நடைபெற்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் இந்த மாநாடு நடைபெற்றது. சரிங்களா? இதன் 51வது மாநாடு 2025 ஆண்டில் நடைபெற்ற நாடு கனடா. எப்பவுமே ஒரு முக்கியமான மாநாடு. இதுக்கு முன்னாடி எப்ப நடைபெற்றது, இப்போ எங்க நடைபெற உள்ளது, ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. அதுலயும் முக்கியமா இந்தியாவில் மெம்பரா இருந்தா இன்னும் ஸ்பெஷலா பார்த்துக்கோங்க. நரேந்திர மோடி அவர்கள் 2024 ஆண்டுல 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணம் இத்தாலி. எந்த மாநாடு தான் கலந்துட்டாங்க? G7 மாநாடு. மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து 128வது அரசியலமைப்பு திருத்த மசோதா. இப்போ கொஞ்சம் மட்டும் தான் கேட்டிருந்தேன், போனஸ் கேள்வி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க. 128வது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். சரிங்களா? அதோட பேரு நாரி சக்தி வந்தன் அதிநியம் 2023. சரியா? பாருங்க, அதாவது எலெக்ஷன்ல போட்டியிடும் மகளிருக்காக 33% இடஒதுக்கீடை வழங்குவதற்கு தான் இந்த மசோதா கொண்டு வந்தாங்க. எத்தனை மசோதா? 128வது அரசியலமைப்பு திருத்த மசோதா. அதுக்கு வச்ச பேரு நாரி சக்தி வந்தன் அதிநியம் 2023 மசோதா. இது ரெகுலர் நியூஸ்ல தான் வரும். எத்தனை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலும் கண்டிப்பா சொல்றேன். சரி, இப்போ ஏப்ரல் பார்த்துருக்கிறோம். அடுத்து மே மாசமும் இது வரதான் செய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு இது முக்கியமானது. ரிப்பீட்டடா வர நினைக்க வேண்டாம். ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்தியாவில் மகளிர் தேர்தல் இடஒதுக்கீடு மசோதா 2023 செப்டம்பர் 20 அன்று மக்களவையிலும் செப்டம்பர் 21 2023 அன்று மாநிலங்களவையிலும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நிறைவேற்றப்பட்ட முதல் மசோதா என்ற சிறப்பை பெற்றுள்ளது. ஞாபகம். இப்ப கரண்ட்ல இருக்கிறது புதிய பார்லிமென்றம். இந்த நியூ பார்லிமெண்ட்டுக்கு வச்ச பேரு நோட் பண்ணிக்கோங்க. என்ன பேருமா? சன்ஷாத் பவன். சரியா? என்ன பேரு? சன்ஷாத் பவன் சொல்லுவாங்க. இந்த சன்ஷாத் பவன் என்று அழைக்கப்படும் இந்த புதிய பார்லிமென்றம் திறக்கப்பட்ட நாள் நோட் பண்ணிக்கோங்க. மே 28, 2023. இந்த புதிய பார்லிமெண்ட் திறக்கப்பட்ட பிறகு, ஓகேவா, அதுல அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் அந்த மசோதா தான் இந்த நாரி சக்தி வந்தன் அதிநியம் மசோதா. பெண்களுக்கு தான் அந்த முதலுரிமை கொடுத்து, சரி, முன்னுரிமை கொடுத்து அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரிங்களா? இந்த பழைய பார்லிமென்றம் இப்பவும் செயல்பாட்டில் தான் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். பழைய பார்லிமென்றம் எப்போது திறக்கப்பட்டது, அந்த பழைய பார்லிமென்றத்திற்கு என்ன பேரு அப்படிங்கறத சொல்ல பார்க்கலாம். புதிய பார்லிமெண்டத்தை நான் சொல்லிட்டேன். இந்த ஓல்டு பார்லிமெண்ட்டுக்கு என்ன பேருங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? இந்த புதிய பார்லிமென்றம் பழைய பார்லிமென்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் சென்ட்ரல் விஸ்டா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து ஜனாதிபதி ஒப்புதல். இந்த 128வது மசோதாவிற்கு செப்டம்பர் 28, 2023 அன்று சரியா குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2023 நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% அல்லது 1/3 இடங்களை ஒதுக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரைக்கு பின்னரே இந்த இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. சரி, 2027ல 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகேவா? இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. 2016ல வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு, 2027ஆம் ஆண்டுல முறைப்படி பிப்ரவரி மாசத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த தொகுதி மறுவரை, சரி, டீலிமிட்டேஷன்ல முடிச்சுட்டு தான் அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும் சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி ஒப்புதல் பெறப்பட்ட அந்த இடஒதுக்கீடானது அடுத்த 15 ஆண்டுகளுக்கு மட்டுமே அமலில் இருக்கும் சொல்லிக்கிறாங்க. தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நீட்டிப்பு செய்யப்படும். அதே மாதிரி SC ST இடஒதுக்கீடு, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்குள் பட்டியல் ஜாதியினரின் SC மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்க மக்களே, விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்த செய்தி போலாமா? தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாடு எப்பவுமே நிறைய விஷயங்கள முன்னோடி மாநிலமா இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில், சரி, அதாவது பஞ்சாயத்துகள், நகராட்சிகள் போன்ற தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அங்க நம்ம மேல பார்க்கறது மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. மறந்துடாதீங்க. எத்தனை மசோதா? 128. கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்தபடியாக
சூப்பரா பாருங்க சரிங்களா. உலகின் சிறந்த விமான நிலையங்களின் பட்டியல் 2026. எந்த ஒரு ஏர்போர்ட் வந்து சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி டைமிங்ல இருந்து கிளீனா வச்சுக்கிறதுல இருந்து சரி பயணிகளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது வந்து எல்லாமே எந்த ஏர்போர்ட்டும் சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது யாருன்னு சொல்லி பாருங்க. ஸ்கை ட்ராக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், அமைந்துள்ள இடம் லண்டன் சரிங்களா. இதுல டாப்ல இருக்குதுன்னு சொல்லி பாத்துக்கோங்க சரிங்களா. எந்த விமான நிலையம் டாப்ல இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். நியூஸ்ல வந்ததுனால அந்த ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சரிங்களா. இதில் முதலிடத்தை பெற்றுள்ளது சிங்கப்பூரை சேர்ந்த ஷாங்கி, என்ன பேரு, ஷாங்கி விமான நிலையம் டாப்ல இருக்கிறாங்க. கண்டினியூஸா 14 ஆண்டுகளாக இந்த சாங்கி ஏர்போர்ட் வந்து டாப்ல இருக்காங்க, மறந்துடாதீங்க சரிங்களா. இது வந்து சாங்கி. அதே மாதிரி இன்னொரு பேரை பார்த்துக்கோங்க, சாங் இ. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இந்த சாங் இ அப்படிங்கிறது சரிங்களா நிலாவிற்கான சீனாவின் ஆராய்ச்சி திட்டம், மறக்காதீங்க சரிங்களா. இந்த பட்டியலில் 2ஆம் இடத்துல இருக்குது சியோல் இன்ச்சியான் விமான நிலையம், தென்கொரியா. 3rd பிளேஸ்ல டோக்கியோ ஹனேடா விமான நிலையம், மறக்காதீங்க சரிங்களா. அதே மாதிரி தூய்மையான விமான நிலையங்கள் பட்டியலில் இந்த டோக்கியோ ஹனேடா வந்து டாப்ல இருக்கிறாங்க. குடும்பங்களுக்கு ஏற்ற விமான நிலையம் அந்த பட்டியல அகைன் தென்கொரியாவின் சியோல் இன்ச்சியான் டாப்ல இருக்குது. ஓகேவா. சிறந்த கலை அம்சம் கொண்ட விமான நிலையம் ஹூஸ்டன் விமான நிலையம். ஓகேவா. 28வது இடம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியல்ல டெல்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் 2025ஆம் ஆண்டுல 32வது இடத்துல இருந்தாங்க. தற்போது 28வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே எஃபோர்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நடுவில் ஒரு சில கேள்விகளும் கேட்கிறோம். நல்ல முறையில் பதில் சொல்லுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி.